பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட்டில் வந்து நீரோட்டம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். போர் ஓடுறதுக்கு நீரோட்டம். இப்போ அதுக்கு தான் வந்து ஜலக்கால் எங்கேருந்து வருது, எங்கே போர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாஸ்து முறையோட ஜலமூலையில் வர்ற மாதிரி ஈசானியத்தை பார்த்து ஈசானியத்தில் போர் ஜலம் வர்ற மாதிரி அமைச்சு கொடுப்போங்க. நீரோட்டம் பார்த்து தருவோம். வாஸ்து முறைப்படி எந்த இடத்துல எப்படி எப்படி எங்கெங்கே என்னென்ன வரணுங்கிறதையும் சொல்லிடுவோங்க. அதனால் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீரோட்டத்துக்கு போயிடலாங்க. இப்போ இது தேங்காயில் பார்த்துட்டு இருக்கிறோங்க. இப்போ இங்கே ஒரு ஜலக்கால் வருதுங்க. இப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லை நம்ம கையில். இப்போ இந்த இடத்துல எங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல நீர் தண்ணி இருக்குதுங்க. இப்போது எத்தனை பாயிண்ட்டு, இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா குபேர மூலையிலேருந்து ஈசானியை நோக்கி வர்ற இது வந்து நல்ல இந்த இடத்துல நல்ல நீரோட்டம் இருக்குதுங்க. இப்போ பாருங்க, இப்போ தேங்காய் நல்லா நிற்கிதுங்க. இப்போ கால் எடுத்துட்டோம்னா இறங்கிடுங்க. இந்த கால் வச்சிட்டோம்னா இப்போ இந்த மாதிரி வருங்க, தேங்காய் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்த நான் மார்க் போட போகிறேங்க. இப்போ என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து நீரோட்டம் வந்து ஊற்று இருக்குங்க. இப்போ தண்ணி எவ்வளோ இன்ச் தண்ணி இருக்குது, எப்படி என்னங்கிறதுல இப்போ பார்த்துடலாங்க. இப்போ பார்த்துடலாம். இந்த இடத்துல தான் இந்த 2 பாயிண்ட் பிடிச்சிருக்குங்க. வீட்டு யூஸ்க்கு நல்லா தாராளமாக காட்டுங்க. தண்ணிங்க வெறும் தண்ணி பூவு தான் போட்டிருக்குறேங்க. இப்போது இங்கே இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாமுங்க.
இங்கே இந்த அளவு இருக்குதுங்களா. இப்போ இங்கே வந்து இந்த அளவுக்கு வருதுங்க தண்ணி. இப்போது இந்த நேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நீரோட்டம் இருக்குதுங்க. இதுதான் பாயிண்ட்டுங்க. இந்த மாதிரி சிறந்த முறையில் நீரோட்டம் பார்த்து தரப்படுதுங்க. இங்கே திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஊத்துக்குளியிலேருந்து சண்முக சுந்தரம். ஓகே, பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.